வணக்கம்மா. இப்போ என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கனாக்கா, நாங்கள் சீரடி போயிருந்தோம் இல்லையா, அப்போ கமெண்டில் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, அம்மா எப்படி போனீங்க, ட்ரெயின்லையா இல்லை பஸ் பிடிச்சா, அவங்க கூட எப்படி போனீங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்கம்மா. அதை பற்றி தான் நான் இந்த வீடியோவில் பேசியிருக்கேன். பாருங்கள், நாங்கள் போய் சீரடியில் இறங்கி எங்களுக்கு ரூம் போட்டு கொடுத்துருந்தாங்க. அந்த ரூமில் தான்மா தங்கியிருந்தோம். அங்கே நல்ல சாப்பாடு, எல்லா நேரமும் கரெக்டாக சாப்பாடு எல்லாம் கொடுத்தாங்க. அது விதவிதமான சாப்பாடு கொடுத்தாங்க. அதேமாரியே அன்னதானத்துக்கு 1,00,000 பேருக்கு அன்னதானம் செஞ்சுருக்காங்க. செஞ்சு ஒவ்வொரு கிராமத்துக்கும் அமுச்சு விட்றாங்க. அதில் அவங்கவுங்க குரூப்புக்கு அவங்கவுங்க ஒரு வேன் பிடிச்சி அமுச்சு விட்றாங்க. அது எப்படின்னு நீங்களே பாருங்கம்மா. இன்றைக்கி என்ன ப்ராடக்ட் பார்க்க போறீங்கன்னா, அகாரோட ரீகல் பர்சனல் பிளெண்டரை பற்றி தான் பார்க்க போறீங்க. இதில் கிரைண்ட் பண்ணுறதுக்கு ஒன்றும் பிளெண்ட் பண்ணுறதுக்கு ஒன்றும் கொடுத்துருக்காங்க. பாட்டிலும் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரீசீலபிளும் ஃபில்டரும் கொடுத்துருக்காங்க. 4 லீஃப் கிராஸ் பிளேடும் 2 லீஃப் ஃபிளாட் பிளேடும் கொடுத்துருக்காங்க. பிளேட்ஸ் எல்லாமே SS மெட்டீரியல். இதுலேயே 700 ml ஜாரும் 500 ml ஜாரும் 300 ml ஜாருமே வந்துடும். 1 இயர் வாரண்டியோடயே வந்துடும். இது பார்த்தீங்கன்னா 400 வாட்ஸ். இதோட மோட்டார் பார்த்தீங்கன்னா 100% காப்பர். ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா கிரைண்ட் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான ப்ராடக்ட் எல்லாம் போட்டுட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா அம்மா வந்து இட்லி பொடி தான் செய்ய போறாங்க. இதை யூஸ் பண்றது ரொம்பவே சிம்பிள் தான். ஜஸ்ட் பிளெண்டர்ல வச்சு பிரஸ் பண்ணாலே போதும். நல்லா நைஸா பொடி மாதிரி ஆயிரும். ஜாரில் பார்த்தாலே தெரியும் எவ்வளோ நைஸாக கிரைன் ஆகிருக்கு அப்படின்னு. நெக்ஸ்ட் நம்ம பிளெண்ட் தான் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம ஃப்ரெஷ் ஜூஸ் போடுறதுக்காக மாதுளம்பழம் எடுத்து வச்சிருக்கிறோம். அதை இந்த ஜாரில் போட்டு கொஞ்சமாக மில்க் அண்ட் சுகர் ஆட் பண்ணி நம்ம பிளெண்ட் பண்ண போகிறோம். க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம பிளெண்ட் பண்ண போகிறோம். நீங்களே பாருங்க எவ்வளோ நைஸாக எவ்வளோ ஸ்பீடாக பிளெண்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஃபியூ மினிட்ஸ்லேயே சூப்பரான ஒரு ஃப்ரெஷ் ஜூஸ் ரெடி ஆயிருச்சு. இந்த ஜார்ஸ் எல்லாமே ப்ரீமியம் குவாலிட்டியில தான் இருக்கு. நம்ம ஜூஸ் போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுனால வச்சுக்கலாம். இல்லை சிப்பர் கேப் போட்டு ட்ரிங்க்கும் பண்ணிக்கலாம். நம்ம யூஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த மோட்டரை ஜஸ்ட் கிளாத்தை வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு ஜார்ஸ் எல்லாமே வாஷ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னாக்கா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். பாருங்கம்மா, இந்த சாப்பாடு ஃபுல்லாகவே அன்னதானத்துக்கு உள்ளது. 1,00,000 பேர்த்துக்கு அன்னதானம் செஞ்சு வச்சுருக்காங்க. செஞ்சு காலையிலேருந்து ஒவ்வொரு கிராமத்துக்கும் கொடுத்து விட்டுக்கிட்டே இருக்காங்க. எங்களுது வந்து 9வது பஸ்ஸு. நாங்கள் 9வது இடத்துக்கு தான் இப்போ நாங்கள் போகிறோம். எங்களுக்குன்னு ஒரு லாரி, அவங்கவுங்க குரூப்புக்கு ஒவ்வொரு லாரி கொடுத்துருக்காங்க. அந்த லாரியில் தான் இந்த சாப்பாடெல்லாம் ஏற்றி கொண்டுட்டு போகிறாங்க. எங்களுக்கு ஒரு கிராமம் கொடுத்துருந்தாங்க. அந்த கிராமத்தில் 3000 பேர் பிள்ளைங்க. அந்த பிள்ளைங்களுக்கு தான் சாப்பாடு நாங்கள் எடுத்துகிட்டு போயிருந்தோம். இது ஆகஸ்ட் 15 அன்னைக்கு சீரடியில் இருக்காங்க. இது மாதிரி சாப்பாடு செஞ்சு அன்னைக்கு கொண்டு போய் பிள்ளைங்களுக்கு எல்லாத்துக்கும் கொடுக்குறாங்க. எங்கள் அக்காவுங்க வந்துட்டு எங்கள் தங்கச்சி பையனுக்கு வந்துட்டு பர்த்டே அன்னைக்கு, அதனால் நிறைய சாக்லேட்டு பேனா எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. எல்லா பிள்ளைங்களுக்குமே கொடுத்தாங்க. எல்லாம் நல்லா செஞ்சாங்க. அது மாதிரி சாப்பாடும் எல்லா பிள்ளைங்களுக்குமே எல்லாத்துக்கும் கொடுத்து வயிறு நிறைய எல்லாத்துக்கும் சாப்பாடு கொடுத்தாச்சு. நாங்கள் போனதுமே அவங்க எல்லாருமே நல்லா வரவேற்பு கொடுத்தாங்க. நல்லா நினச்சி கூட பார்க்கல இந்த மாதிரி நம்மளை வரவேற்பாங்க, இப்படிலாம் செய்வாங்கன்னு நாங்கள் நினச்சி கூட பார்க்கல. போனவனையே தேங்காய் பூவெல்லாம் கையில் கொடுத்து அப்புறம் சால்வெல்லாம் போற்றி நல்லா வரவேற்றாங்க. ஆனால் நாங்கள் ஏற்றி முடிஞ்சோன்னே தான் போனோம். அதுக்கு முன்னாடி போயிருந்தாக்கா இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஆனால் நாங்கள் போனது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. எங்களுக்கு அப்புறமும் இன்னும் 4-5 லாரி நிற்கிது சாப்பாடு ஏற்றிட்டு வர்றதுக்கு. காலையிலேருந்து 9 லாரி போயிடுச்சு. நாங்கள் தான் 9வது. 8 லாரி போயிட்டு 9வது லாரி நாங்கள் தான் சாப்பாடு எடுத்துகிட்டு போனோம். போய் கொடுத்தையில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. சரி இந்த தடவை மட்டும் போவோம் அப்படின்னு நினச்சி தான் போனேன். பார்த்தாக்கா எங்களுக்கு இன்னும் மறுபடியும் அங்கே போகணும் போலையே தான் ஆசையாக இருக்குது. ஏன்னா நம்ம கொடுத்த காசு வந்துட்டு 7,200 ரூபா தான். ஆனால் அதுக்கு மேலேயே அவங்க செலவு பண்ணுறாங்க. இங்கே சேலத்துலேருந்து ட்ரெயின் புக் பண்ணியிருக்காங்க போயிட்டு வர்றதுக்கு. அப்புறம் ரூமு நம்ம 3 நாள் தங்கினதுக்குள்ள ஒரு ரூமில் வந்து 3 பேர் தான். பார்த்தா நல்லா பெட்டுக்கிட்டலாம் போட்டு நல்ல ரூமு புக் பண்ணியிருந்தாங்க. அது இல்லாமல் நம்ம பூஜையில் உட்கார்றதுக்கு அந்த புடவை, விளக்கு, சாய்பாபா எல்லாம் கொடுக்குறாங்க. அது ஒரு 2000க்கு மேலே தான் இருக்கும். அதுவும் கொடுத்து நம்ம கொடுத்த காசை விட அதிகமாக தான் நம்மளுக்கு செய்கிறாங்க. ஆனால் மனசு ரொம்ப திருப்தியாக நல்லா இருக்குது. நாங்கள் இப்போ போய் செஞ்சதில் இன்னும் போகணும் தான் எங்களுக்கு ஆசையாக இருக்குது. நான் அடுத்த வருஷம்னா சாய்ராம் அழைக்கணும். அவரோட கையில் தான் இருக்குது, நம்மக்கிட்ட எதுவும் இல்லை. அடுத்த வருஷத்துக்குள்ளது அப்போ பார்ப்போம். ஆனால் வந்துட்டு இது நாங்கள் எப்படி போனோம்னாக்கா, சேலத்தில் வந்துட்டு எங்கள் அக்கா மூலியமாக தான் நாங்கள் போனோம். அக்கா வந்து சிவாங்கிறவங்ககிட்ட தான் போயிட்டுருக்காங்க இத்தனை வருஷம். சிவாங்கிறவங்க தான் கூப்பிட்டு போகிறாங்க. இதுக்குள்ளே குரூப்பு வந்துட்டு வேறு இருக்காங்க. அந்த அவங்க ஒரு குரூப்பு
சேலத்துலேருந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. இதே மாதிரியேவும் இது ராமேஸ்வரம், தேவக்கோட்டை அங்கங்கே எல்லா ஊர்லேயும் இருந்து அந்த சேலத்துக்கு வந்துடுறாங்க. சேலத்துலேருந்து தான் ஒவ்வொருத்தவங்களையும் கூட்டிகிட்டு போகிறாங்க. நம்ம கொடுக்குற காசை விட பரவாயில்ல, நம்மளுக்கு மனசு திருப்தியோடு நல்லா செஞ்சு நம்ம வர்றோம். ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்னும் மறுபடியும் போகணும். 2-3 மாதத்துலேயே புக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஜெய்ஹிந்த். भारत माता की जय।